போகிறது லீஸ்ட் அப்பர் பவுண்ட்ஸ் அண்ட் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட்ஸ். லீஸ்ட் அப்பர் பவுண்ட்ஸ். ஸோ இதுக்கான டெஃபினிஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி பவுண்டட் அபவ்னா என்ன, பவுண்டட் பிலோனா என்னன்றது தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து இது வந்து ஆறுன்றது செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? இதில் எஸ்ன்னு சொல்லி நம்மளாம் ஒரு செட் எடுத்துக்கிறோம். அது வந்து எப்படின்னா எஸ்ன்றது சப்செட் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதை வந்து எப்போ நம்ம இந்த எஸ்ஸை பவுண்டட் அபவ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த செட் ஆர் இருக்கு இல்லையா, ரியல் நம்பர்ஸ்லேருந்து நம்ம ஒரு நம்பர் எடுத்திருக்கோம், எம்ன்ற ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். அது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த எஸ்லேருந்து நம்ம எக்ஸுன்ற ஒரு எலமெண்ட் எடுத்து அந்த எக்ஸுன்ற எலமெண்ட் வந்து இந்த எம்மை விட கம்மியாக இருந்தது, லெஸ் than ஆர் ஈக்குவல் 2 இருந்தது அப்படின்னா அந்த செட்டை வந்து நம்ம பவுண்டட் அபவ்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை இன்னும் நான் தெளிவாக எப்படி சொல்கிறது, இப்போ செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ இங்கேருந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், 1 2 3 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோம். இதுதான் வந்து நான் இங்கே எடுத்துருக்கிறேன் இந்த செட்டு. அப்போது நான் வந்து ஆறுலேருந்து ஏதோ ஒரு நம்பர் இங்கே எடுக்கிறேன். ஓகேவா? அப்போ இங்கே நான் என்ன நம்பர் எடுத்துக்கலாம், நான் வந்து என்ன நம்பர் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு 5 எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். நான் 5ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ நான் வந்து இங்கே இந்த எஸ்ன்றதுலேருந்து எக்ஸ் அப்படின்ற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் இந்த 1 எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 1 தான் எக்ஸு, எனக்கு இந்த எம் வந்து 5. இப்போ 1 வந்து லெஸ் தேன் 5 இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே அடுத்தது என்ன இருக்குது, 2 லெஸ் தேன் 5 3 லெஸ் தேன் 5 4 லெஸ் தேன் 5 ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட் எக்ஸுக்குமே வந்து எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எம்ன்றதுனா இந்த செட்டு வந்து பவுண்டட் அபவ் செட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இதே மாதிரி ஒரு வேளை இதே செட் எடுத்துப்போம். இங்கே வந்து எப்படின்னா எம்முடைய இதே மாதிரி தான் பவுண்டட் பிலோவை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், ஆறுலேருந்து எம்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே எப்படி இருக்குன்னா எக்ஸை நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா, ஸோ ஓகே இந்த எம்ன்றது வந்து நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? 0ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே எக்ஸு ஃபஸ்ட்டு என்ன 1 வந்து 0வோட பெருசு, 2 0வோட பெருசு, 3 0வோட பெருசு, 4 0வோட பெருசு. அப்போது இங்கே வந்து எக்ஸு வந்து இந்த எம்மை விட பெருசாக இருக்குது. அப்போது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே எம்மோட பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து பவுண்டட் பிலோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அது பவுண்டட் அபவ், இது பவுண்டட் பிலோ. ஓகேவா? எக்ஸு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எம்மாக இருந்ததுன்னா பவுண்டட் அபவ், எக்ஸு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எம்மாக இருந்ததுன்னா அது பவுண்டட் பிலோ. சரியா? இப்போ ஒரு செட்டு வந்து பவுண்டட் அபவாகவும் இருக்குது, பவுண்டட் பிலோவாகவும் இருக்குது அப்படின்னா அந்த செட்டை பவுண்டட் செட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேயா? அடுத்தது இப்போ வந்து ஒரு சப்செட் சொல்கிறாங்க, 6 ரியல் நம்பர்ஸ்லேருந்து ஒரு சப்செட் வந்து பவுண்டட் அபோவ் அப்படின்னு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. அப்போது எல்லுன்ற நம்பரை வந்து லீஸ்ட் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ அப்படின்னா, ஆக்சுவலாக இது லீஸ்ட் அப்பர் பவுண்டுங்க. எல்லுன்ற நம்பரை லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அப்படின்னு எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லுன்றது அந்த எஸ்ஸோடைய ஒரு அப்பர் பவுண்டாக இருக்கணும். ஓகேவா? எல்லுன்றது அந்த எஸ்ஸோடைய ஒரு அப்பர் பவுண்ட் எலமெண்ட்டாக இருக்கணும். அண்ட் இன்னொன்று, இந்த எல்லை விட அந்த எஸ்ஸில் ஒரு அப்பர் பவுண்ட் வந்து சின்னதாக இருக்கக்கூடாது, எல்லை விட சின்னதாக இருக்கக்கூடாது. அதாவது பெருசாக தான் இருக்கணும். எல்லை விட பெருசாக இருக்கிற நம்பர்ஸ் வேணால் அப்பர் பவுண்டாக இருக்கலாம், எல்லை விட சின்னதாக இருக்கிற நம்பர் அப்பர் பவுண்டாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அந்த எல்லை வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்லேயே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லீஸ்ட் அப்பர் பவுண்ட், அதாவது ரொம்ப கம்மியான அப்பர் பவுண்ட். ஓகேவா? அதே மாதிரி எல்லை எப்போ கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆகும் அப்படின்னா, எல்லு வந்து ஒரு அந்த எஸ்ஸோடைய ஒரு லோவர் பவுண்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த செட்டில் எல்லை விட அதிகமான நம்பரில், ஓகேவா, எல்லை விட அதிகமான நம்பரில் உங்களுக்கு வந்து லோவர் பவுண்டு இருக்கக்கூடாது. ஓகேயா? அப்படி இருந்தது அப்படின்னா இது வந்து கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட், இது வந்து லோவஸ்ட் அப்பர் பவுண்ட். ஓகே.